டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இன்றைய தலைப்புச் செய்திகள். தாவேக எம்எல்ஏக்களுடன் விஜய் மீண்டும் சந்திப்பு, ஆட்சி அமைப்பது குறித்து தீவிர ஆலோசனை. விஜயை ஏன் ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை? ஆளுநர் மாளிகை தெளிவான விளக்கம். விஜய்க்கு ஆதரவு அளிப்பது குறித்து விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்று முக்கிய முடிவு, தனித்தனியாக ஆலோசனை. திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சி, ஊடகங்களில் மீண்டும் பரவியுள்ள தகவலால் பரபரப்பு. +2 தேர்வு முடிவுகள் வெளியாகின, அதிக மதிப்பெண்களை எடுத்து மாணவர்கள் தேர்ச்சி. இனி விரிவான செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் எம்எல்ஏக்களுடன் விஜய் இன்று மீண்டும் அவசர ஆலோசனை நடத்தினார். சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற விஜய் பெரும்பான்மையை பெற முடியாமல் திணறி வருகிறார். காங்கிரஸ் மட்டுமே இதுவரை ஆதரவளித்துள்ள நிலையில் பனையூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் எம்எல்ஏக்களை விஜய் இன்று மீண்டும் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அவர் ஆட்சி அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. விஜய்க்கு ஆதரவளிப்பது குறித்து விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்று முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளன. 108 இடங்களை பிடித்த விஜய்க்கு காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்த போதிலும் பெரும்பான்மை பெற இன்னும் கூடுதல் இடங்கள் அக்கட்சிக்கு தேவைப்படுகிறது. இந்த நிலையில் விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தலைவர்களை தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆதரவு கேட்டனர். இந்த நிலையில் விஜய்க்கு ஆதரவளிப்பது குறித்து அக்கட்சிகள் இன்று தனித்தனியாக முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளன. விஜயை ஏன் ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை என ஆளுநர் விளக்கம் அளித்துள்ளார். ஆளுநரிடம் விஜய் அளித்த கடிதத்தில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு உள்ள 108 இடங்களை சேர்த்து காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்களின் ஆதரவு உள்ளதாக தெரிவித்துள்ளார். அதே வேளையில் தமிழக வெற்றிக் கழகத்தை தனி பெரும்பான்மை கட்சியாக ஆட்சி அமைக்க அனுமதி அளிக்க வேண்டும் என கேட்டுள்ளார். இதுவே அவருக்கு சிக்கலாக அமைந்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 108 இடங்களை மட்டும் குறிப்பிட்டு தனி பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்க விஜய் கேட்டிருக்க வேண்டும், அல்லது காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட ஆதரவை தெளிவாக பெற்ற பின்னர் அனுமதி கேட்டிருக்க வேண்டும். இதுவே விஜய்க்கு சிக்கலாக அமைந்துவிட்டது என கூறப்படுகிறது. திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்கலாம் என ஆளுநர் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இரு கட்சிகளுக்கும் மெஜாரிட்டி இருந்தால் ஆட்சி அமைக்கலாம் என்ற அடிப்படையிலேயே அவர் இதனை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் எஸ்ஆர் பொம்மை வழக்கில் உச்சநீதிமன்றம் தெரிவித்த தீர்ப்பு இந்த விவகாரத்தில் பொருந்தாது என்றும் ஆளுநர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டுள்ள அதிமுக எம்எல்ஏக்களிடம் நல்ல செய்தி வரும் என இபிஎஸ் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. பெரும்பான்மை இல்லாததால் விஜய் மற்ற கட்சிகளை நாடி வருகிறார். இந்த நிலையில் அதிமுகவில் உள்ள சில எம்எல்ஏக்களை தமிழக வெற்றிக் கழகத்தினர் தனியாக அணுகியதாக கூறப்படுகிறது. இதனால் சுதாரித்துக் கொண்ட இபிஎஸ் குதிரை பேரத்தை தடுக்க அதிமுக எம்எல்ஏக்களை கொத்தாக தூக்கி கொண்டு போய் புதுச்சேரி ரிசார்ட்டில் தங்க வைத்துள்ளார். இந்த நிலையில் அவர்களுடன் நேற்று பேசிய அவர் நல்ல செய்தி வரும், காத்திருங்கள் என கூறியுள்ளார். உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு திடீரென போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவல் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்து ஆட்சியை இழந்தது. துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதியின் வீட்டிற்கு அளிக்கப்பட்டு வந்த பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் அதிமுக, திமுக இணைந்து ஆட்சி அமைக்க போவதாக தகவல் கடந்த 3 நாட்களாக வெளியாகி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக உதயநிதியின் வீட்டுக்கு 3 ஷிப்ட் அடிப்படையில் போலீசார் காவலுக்கு நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தாவேக ஒரு மூழ்கும் கப்பல் என அதிமுக செய்தி தொடர்பாளர் சத்தியன் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் 5 இடங்களை சேர்த்தாலும் ஆட்சி அமைக்க முடியாது என கூறியுள்ள சத்தியன், தாவேக என்னும் கப்பலில் காங்கிரஸ் ஒரு பெரிய ஓட்டையை போட்டு மூழ்கச் செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இதற்கு முன்னர் தாவேக நிலையான ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் அதிமுகவுடன் கூட்டணி சேர வேண்டும் என்று கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன. 2025-26 கல்வியாண்டிற்கான +2 தேர்வு முடிவுகளை மாநில பள்ளி கல்வித்துறை இன்று வெளியிட்டுள்ளது. மதிப்பெண் விவரங்களை குறுஞ்செய்தி மூலமாகவும் இணையதளம் மூலமாகவும் அறிந்து கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.
பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.